நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு பண்ண போறோம். கருவாட்டு குழம்பு பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நெத்திலி கருவாடு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 தக்காளி, முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தேங்காய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, அப்புறமா புளி. இப்போ எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மிக்சியில் ஜீரகம், மிளகு, தேங்காய் இத்தனையும் நம்ம போட்டுடணும். போட்டு நல்லா அரைக்கணும். தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்ச தண்ணியில் இந்த கருவாடை நம்ம போட்டு ஒரு நிமிஷம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா நெத்திலி கருவாடில் நிறைய மண் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 1 நிமிஷம் நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் சுத்தமாயிடும். அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலி இந்த நெத்திலி கருவாடுக்கு நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போடுறோம். வெந்தயம் இந்த 2 போட்டு கடுகு வெடிச்சதும் வெங்காயம் போடலாம். நம்ம கடுகு வெடிக்குது. இப்போ வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த கருவேப்பிலையை போடலாம். போட்டுட்டு வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி இப்போ பாதி மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், மல்லித்தூள், 2 கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இத்தனையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கலாம். இப்போ உப்பும் போடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் போடலாம். இப்போ 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்க காயை போடுறோம். காயை போட்டு ஒரு காய் பாதி லெவல் வெந்ததும் நம்ம கருவாடை எடுத்து போட்டுடலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவு மசாலா நல்லா பிடிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கருவாடு மிக்ஸ் பண்ணலாம். கருவாடு நான் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் இது மிக்ஸ் ஆகட்டும் இந்த மசாலாவோட. அப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் கருவாடில் பிடிச்சி பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஊற்றுனதும் நான் இதில் புளி பேஸ்ட் மிக்ஸ் பண்ணுறேன். என்கிட்ட முழு புளி இல்லாததுனால நான் வந்து இப்போது இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட புளி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியில் புளி தண்ணி கரைச்சி அதை இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம கொதி வர்ற வரைக்கும் மூடி வச்சு வேக விட்டுறலாம். கொதி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை மிக்ஸ் பண்ணி திரும்ப கொஞ்ச நேரம் வேக விடணும்.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. இதை சாதத்தோடு நீங்கள் சாப்பிடலாம். யூஸ்வலாக இது நம்ம இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால கெட்டும் போகாது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.